சும்மா விமர்சிக்கிறோம்ங்கிற பேர்ல என்னை திட்டுறது, எங்க அம்மாவை திட்டுறது, மனைவி திட்டுறது, இதெல்லாம் நான் தளர்ந்துருவேன் நினைக்காத. நம்ம சமூகத்தில் இப்படி மனநோயாளிகளும் இருக்காங்களேன்னு நினைப்பேன். என்ன செய்யறது, இவனுக்கு காசு இருந்தா அவன் நேரில் வந்தா மருத்துவமனையில சேர்த்து விடலாம். அவங்க நம்மளை சொரிஞ்சு சுகம் காட்டுறவங்க. அதான் வேலையே அவங்களுக்கு அதுதான். நீ தலைகிறான் என்று தண்ணி குடி, நீ இன்னும் 1000 பேரை போட்டு எதை எழுதிப்பாரு. என்னை ஒண்ணும் புரட்சி பாவனம் பாருங்க, தாவும் புலிக்கு நான் எந்த மூளைங்கிறான் பாருங்க. லட்சிய வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். குறுக்க எவன் வந்தாலும் தூக்கி எறியப்படுவேன். நான் அந்த வர அப்பங்கட்சி ஆரம்பிச்சு அப்படி எழுதி வச்சு படிச்சு அப்படிலாம் நான் தலைவனால ராஜா திராவிடத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு. நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற பிடிச்சு குப்பையில தூக்கி போடல. நான் பிரபாகரன் மகன்.